ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஈஸியாக ஒரு மீன் வறுவல் பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் பெரிய மீனாக இருக்குது, ஸ்லைஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் பெரிய மீனை அப்படியே வறுக்க போகிறீங்கன்னா ஒரு 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 கொடு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா இறங்கும். சரி, மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தேவையான அளவு போட்டு, புளி ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த காலத்துலலாம் லெமனாக ஊற்றுவாங்க. பட் அந்த புளி ஊற்றினா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி என்கிட்ட லெமன் இல்லையா, ஸோ புளி தண்ணி தான் ஊற்றினேன். ஸோ புளி தண்ணி ஊற்றி நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour, ஜஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். போட்டுட்டு எண்ணெயில் தவா ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மீன் ஃப்ரை வறுக்கிறத எடுக்க மறந்துட்டேன். இதுவும் அன்றைக்கி கரண்ட்டு போச்சுல, அப்போ எடுத்த மீன் தான் இதுவும்.